திராணி இருந்தால் தன்னை மீறி மத்திய அரசு இந்தியை திணித்து பார்க்கட்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால் விடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டத்தில் சீமான் கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது. ஆனால் மும்மொழிக் கொள்கை தீவிரமாகும் போது அதை எதிர்ப்பது போல் நாடகமாடுகிறது என்று குற்றம் சாட்டினார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் கல்வித்துறைக்கு நிதி வழங்கப்படவில்லை என்பது சரியல்ல. நிதியை கூட கேட்டு பெற முடியாமல் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை திமுக வைத்து என்ன பயன் என்று கேள்வி எழுப்பினார். என்னை மீறி முடிந்தால் இந்தி மொழியை திணித்து காட்டுங்கள் என்றும் மத்திய அரசுக்கு சீமான் சவால் விடுத்தார். நீங்க எல்லாரும் ஒன்னா இருங்க, இந்தி வேணுங்கிறவங்க நாங்க வந்து கொண்டு வரணும், கொண்டு வந்து காட்டு. மற்ற கட்சிகளை விடுங்க, மற்ற கட்சி கூட்டணி வைக்குது, அந்த கட்சி வந்து திராவிட கட்சிகள், அதுல என்னை தாண்டி நீ திணிச்சிருன்னு பாப்போம்ன்ற. நீ என்னை தாண்டி ஒன்னா திணிச்சிரு. அதிகாரத்தில் இருக்கிறதுனால தானே நீங்க ஆடுறீங்க. இந்த அதிகாரம் என் மொழியை காக்க துடிக்கல, அது நடிக்குது.